சொஃபா மேல சுதர்ஷன் உக்காந்துக்கிட்டு போன் பேசிக்கிட்டு, ஹரிதா கிளம்பிட்டியாமா? இல்ல டாடி, நான் இன்னைக்கு வரல. என்னம்மா இப்படி சொல்ற? அக்காவை பொண்ணு பார்க்க வரும்போது நீ இல்லனா எப்படிமா? ஐயோ டாடி, என்ன புரிஞ்சுக்குங்க, எனக்கு ஒர்க் ரொம்ப இருக்கு. பொண்ணு பார்க்க வர்றது அக்காவை தானே, என்ன இல்லல. எனக்கு இங்க லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை உங்க முதலாளி கிட்ட போன் குடுமா, நான் பேசுறேன். ஐயோ டாடி, அதெல்லாம் தப்பு. நான் லீவு கேட்டேன், குடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதனாலதான். சரிம்மா, பாத்து பத்திரமா இரு. ஓகே டாடி. சுதர்ஷன் கால கட் பண்ணாரு. அந்த நேரம் பார்த்து பொண்டாட்டி ஜானகி வந்தாங்க. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் வரலையேங்க. எங்க இருக்காங்கன்னு ஒரு தடவை போன் பண்ணுங்க. இங்க பாரு ஜானகி, நான் போன் பண்ணிட்டேன், பக்கத்துல வந்துட்டாங்களாம். இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. போனை கையில தானே வச்சிருக்கீங்க, அப்படியே சொல்லக்கூடாதா? சரி, நம்ம சின்ன பொண்ணு எங்க வந்துட்டான்னு கேளுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வர நேரம் ஆயிடுச்சு. நம்ம சின்ன பொண்ணு வரமாட்டாலாமா, அவளுக்கு லீவ் குடுக்கலையா? இந்த பொண்ணு எப்பவுமே இப்படிதாங்க. இவ எப்ப வருவா எப்ப வரமாட்டானே தெரியாது. ஏதாவது சொன்னா நம்மளையே எகுத்தெகுத்து திட்டிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஆபீஸ்ல ஏதோ ரொம்ப ஒர்க் இருக்காமா. நம்ம கூப்பிட்ட உடனே லீவ் குடுக்கறதுக்கு எங்க அப்பனோட ஆபீஸா இல்ல உங்க அப்பனோட ஆபீஸா? ஆமா ஆமா, பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணியே பேசுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. ஆமா ஆமா, எப்பவுமே எல்லாரையும் நான் தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு முனவிக்கிட்டே உள்ள போனா. இப்படி 4 நாள் ஆச்சு. 4 நாளுக்கு அப்புறம் ஹரிதா ஊருக்கு வந்தா. ஹரிதா ஊருக்கு வரும்போது ரோட்ல அவ நடந்து வரும்போது சந்திரிகாவுக்கு வந்த மாப்பிள்ள ஆஹோ ஓஹோன்னு இருக்கா அப்படின்னு ஊரு ஜனங்க பேசுறத ஹரிதா கேட்டுக்கிட்டா. அக்க பாக்க அவ்வளவு அழகாவும் இல்ல, கிளாமராவும் இல்ல, படிப்பும் இல்ல. அப்படிப்பட்டவளுக்கு சிட்டில இருந்து அரவிந்த் அப்படிங்கிற ஒரு பையன் வரான்னு பார்த்தா என்னால நம்ப முடியல. இப்படி சந்திரிகாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே வரும்போது வெளிய பூச்செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிற சந்திரிகாவை பார்த்தா. பேசிக்கிட்டே உள்ள வந்தா. ஏண்டி ஹரிதா, அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க வான்னு சொன்னப்ப வரல, இப்ப எதுக்காகடி வந்த? ஏமா, எனக்கு அன்னைக்கு லீவு குடுக்கல, இப்ப லீவு குடுத்திருக்காங்க, அதுதான் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அம்மா, அக்காவுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள எப்படிமா இருக்காரு, அத பத்தி சொல்லுமா. நல்லா இருக்காரா? அவருக்கு என்னடி குறைச்சல், ராஜா மாதிரி இருக்காரு. பெரிய ஹீரோ மாதிரி இல்லனாலும் ரொம்ப அழகா இருக்காரு. உங்க அக்காவுக்கு ஏத்த ஜோடிடி அவரு. உங்க அக்காவோட குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையன் தான் புருஷனா வரப்போறாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதா தனக்குள்ளேயே, அக்காவுக்கு இவ்ளோ நல்ல மாப்பிள்ளை கிடைக்க கூடாது, எப்படியாவது அரவிந்த என்னோட வசப்படுத்திக்கணும் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்தாங்க. அம்மா ஹரிதா, இப்பதான் வந்தியாடா? ஹாய் டாடி, இப்பதான் வந்தேன் டாடி. பிரயாணம் எப்படிமா இருந்துச்சு? ஓகே டாடி, குட். அப்பா, என்ன பத்தி விடுங்க. அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள எப்படிப்பா இருக்காரு? என்ன சொன்னாரு? அவரு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அக்காவுக்கு அவரை பிடிச்சதா? மாப்பிள்ளைக்கு உங்க அக்காவை ரொம்பவே பிடிச்சு போச்சு. பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, இவதான் எங்க வீட்டு மருமகன்னு அவங்க அம்மா கூட சொன்னாங்க. ஐயோ டாடி, அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? மாமாவை பத்தி சொல்லுங்க. வேலை அப்படின்னு ஒண்ணு இல்லம்மா, ஏதோ சொந்தமா பிசினஸ் பண்றாரா. உங்க அக்காவோட குணத்துக்கு ஏத்த மாதிரி அவரோட குணம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மாமாவை பத்தி சொல்றது பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க போல. ஆமாமா. அப்போ வரதட்சணை நிறைய கேட்டிருப்பாங்களே? இல்லம்மா, எதுவுமே வேண்டாம், உங்க பொண்ணுக்கு வேணா செய்யுங்கன்னு சொன்னாங்க. பா, மாமா பத்தி கேக்கும்போது அவர் ரொம்ப நல்லவர் போல இருக்கு. அவரோட நம்பர் கொடுங்கப்பா, நான் அவரை பார்த்தது இல்லல, இப்படியே மெதுவா பேசிக்கிறேன். போன் நம்பர் மட்டும் என்னம்மா, அவரு போட்டோவே காட்டுறேன் அப்படின்னு அரவிந்தோட போட்டோவை அவர் போன்ல இருந்தத காட்டினாரு. பையனை பார்த்த உடனே ஹரிதாவுக்கு அவனை பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சு போச்சு. டாடி, இவரா நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு? இப்படி அப்பா கிட்ட இருந்து அரவிந்தோட நம்பரையும் வாங்கிக்கிட்டா. சந்திரிகா கூட உக்காந்துகிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ரூமுக்கு தூங்க போறேன் அப்படின்னு ரூமுக்கு வந்து தூங்காம வெளிய பாத்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அரவிந்த் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா ஹீரோ மாதிரி இருக்காரு. அவரை எப்படியாவது என் வலையில விழ வச்சிரணும். அக்கா கூட கல்யாணமாகவே விடக்கூடாது. சந்திரிகா வேர்ட்ஸ் அரவிந்த்னு இருக்க கூடாது, ஹரிதா வேர்ட்ஸ் அரவிந்த் அப்படின்னு தான் இருக்கணும். சாதாரணமா கிராமத்துல இருந்துகிட்டு வீட்டு வேலை செய்யற சந்திரிகாவுக்கு ஹீரோ மாதிரி ஒரு புருஷனா? இவ்ளோ அழகான அரவிந்த் அக்காவுக்கு புருஷனை வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படியாவது இந்த அரவிந்த நான் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன், அக்காவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா வந்தா. என்னடி, இன்னும் தூங்கலியா? தூக்கம் வருதுன்னு அப்படியே வந்த? ஆமா, காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, தூக்கம் வரல அவ்வளவுதான் அப்படின்னு 2 பேரும் படுத்து தூங்குனாங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பிட்டா. என்னடி ஹரிதா, 4 நாள் லீவ் இருக்கு அப்படின்னு வந்த?
ஆமாமா, ஒர்க் லோட் அதிகமா இருக்குன்னு இப்பதான் கால் வந்துச்சு. அவ்வளவு வேலை இருந்தா எதுக்காகடி இங்க வந்த? அங்கே இருக்க வேண்டியதானே? அம்மா ஹரிதா, கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடியே வந்துருமா. இந்தம்மா இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு ஹரிதாவுக்கு செலவுக்கு காசு கொடுத்து ஹரிதா அங்கிருந்து அனுப்பி வச்சாங்க. சிட்டிக்கு வந்து ஹரிதா அரவிந்துக்கு கால் பண்ணா. ஹலோ, யாரு? ஐ லவ் யூ அரவிந்த். சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு பார்க்க ரொம்ப ಅಳಗಾ இருக்கீங்க. ಗಿವ್ ಫಾರ್ ಕಾಂಪ್ಲಿಮೆಂಟ್ಸ್. ಬಟ್ ಇವಾಗ ನಾನು ಫ್ರೀ ಆಗಿಲ್ಲ, ಆಮೇಲೆ ಮಾತಾಡೋಣ. ಇವಾಗ ನಾನು பிஸி ಆಗಿದ್ದೀನಿ. நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும்னு தோணலையே உங்களுக்கு? இல்ல, எதுக்காக எனக்கு தோணணும்? எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஹரிதா அடிக்கடிக்கு அரவிந்துக்கு கால் பண்றது, பேசுறது, எனக்கு நீ இல்லாம வாழ முடியாது அப்படின்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தா. பேச பேச அரவிந்தும் ஹரிதாவோட வலையில விழுந்துட்டான். ஹரிதா கிட்ட இருந்து போன் வரலன்னா அவனால இருக்கவே முடியாது. இந்த நிலைமைக்காயிட்டா. ஹலோ ஹரிதா, எதுக்காக எனக்கு போன் பண்ணல? கொஞ்சம் வேலையா இருந்தேன். என்ன வேலை? என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்ப எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிற. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமான்னு சொன்னேன். உன்னை சும்மா விளையாட வைக்கலான்னு தான் அப்படி சொன்னேன். ஓகே ஓகே, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆமா, எப்பவுமே போன்ல தான் பேசுறதா? நேரடியா பாக்குறது வேண்டாவா? பாக்கலாம் பாக்கலாம். நம்ம இப்பவே இந்த நொடியே கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க வரணும்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் பெரிய உலக அழகி ஒண்ணும் கிடையாது. எனக்கு அழகு ஒண்ணும் முக்கியம் இல்ல. எனக்கு உன்னோட காதல் முக்கியம், உன்னோட வார்த்தை முக்கியம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் எனக்கு முக்கியம். நம்மளுக்கு 2 பசங்க கூட வேணும். ஹலோ ஹலோ, என்ன நில்லுங்க, கவிதையா கொட்டுறீங்க? என்ன உங்க கதை? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ எப்ப வர, எப்ப நம்ம பாத்துக்கிறது, எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்களை காக்க வைக்கிறது நல்லது இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கே நம்ம பாக்கலாம். அந்த வார்த்தையை கேட்டு அரவிந்த் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இந்த விஷயம் எல்லாம் தெரியாத சந்திரிகா அரவிந்துக்கு கால் பண்ணா. ஆனா அரவிந்த் சந்திரிகாவோட காலை பார்த்த உடனே கட் பண்ணிட்டான். என்ன இவரு என் காலை கட் பண்றாரு? என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. உடனே அவங்க அம்மா அங்க வந்தா. என்னம்மா, மாப்பிள்ள போன் பண்ணலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இந்த பிறந்த வீடு, அதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட புகுந்த வீடு தானே அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா வெக்கத்துல தலை குனிஞ்சா. இந்த பக்கம் அரவிந்த் ஹரிதா 2 பேரும் பாத்துக்கிட்டாங்க. அரவிந்த் ஹரிதாவை பார்த்த உடனே விஷயம் புரிஞ்சு போச்சு. சந்திரிகா தன்னோட தங்கச்சி ஹரிதான்னு போட்டோவை எனக்கு காட்டியிருந்தால அத பார்த்த அரவிந்த் தன்னோட மனசுக்குள்ள, ஓஹோ, நான் சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் ஹரிதாவுக்கு தெரிஞ்சு நான் பெரிய பணக்காரன், எப்படியாவது என்ன வளைச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க அக்காவுக்கே துரோகம் பண்ண பாக்குறா. இவளை இப்படியே விடக்கூடாது. இவ கூட பிறந்த அக்காவுக்கே துரோகம் பண்றா. எப்படியாவது இவங்க வீட்டுல இவளை கண்டிப்பா மாட்ட வைக்கணும் அப்படின்னு ஹரிதா முன்னாடி காட்டக்கூடாதுன்னு இல்லாத ஒரு காதல் நாடகத்தை ஆடுனா. ஹரிதா, நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எனக்கு நீ வேணும். நான் இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். வா, உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா தன்னோட மனசுக்குள்ள, ஐயோ, இவரை வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போனோம், கதை கந்தல் ஆயிடும். அதனால இங்கே கோயில்ல எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு, என்ன ஹரிதா, என்ன யோசிக்கிற? இங்க பாருங்க அரவிந்த், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். அப்பா அம்மாவுக்கு மோசம் பண்ண பாக்குறா அப்படின்னு அரவிந்த் அவங்களோட அப்பா அம்மா அக்காவுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்க போற கோயிலோட லொகேஷனை ஷேர் பண்ணிட்டான். இப்படி ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. அங்க வரும்போது வீட்டுக்காரங்க எல்லாரும் முன்னாடி நிக்கிறத பார்த்து 2 பேரும் ஷாக் ஆனாங்க. ஹரிதா, எனக்கே துரோகம் பண்ண எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நீ என்கிட்ட அரவிந்த உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே அப்பா அம்மா கிட்ட பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனேடி. எதுக்காகடி இப்படி பண்ண அப்படின்னு சந்திரிகா கேட்ட உடனே ஹரிதா அவ மேல இருக்கிற கோவம் வெறுப்பையும் காட்டுனா. அப்ப அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஹரிதாவை திட்டி அரவிந்த் சந்திரிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் சந்திரிகா அரவிந்த் வீட்டுல போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா.